பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய காலையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி. கவனிங்க, இந்த 17ஆம் வசனம், கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாக ஆகாபை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாக எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையா என்று கர்த்தர் சொல்கிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி என்றான். கவனிங்க, இப்ப எலியா தீர்க்கதரிசியை தேவனாகிய கர்த்தர் ஆகாப் இடத்திலே அனுப்புகிறார். ஆகாப் ராஜா நாபோத்தின் நிலத்தை எடுத்து திராட்சை தோட்டத்தை அங்கே கீரை தோட்டமாகி மாற்றிவிட்டான். அதுவும் இல்லாதபடிக்கு அவனை கொலை செய்து விட்டான். அவனை உணர்த்தும் வண்ணமாக எலியா தீர்க்கதரிசியை ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்கிறார்னா, அவனோடு பேசி அவனை அனுப்புகிறார். கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகி எலியாவுக்கு உண்டாகி அவர். கர்த்தர் நம்மிடத்திலே பல தடவை பேசுகிறார், பல நேரங்களில் பேசுகிறார். ஆகவே நம்மிடத்திலே நாம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்ய நாம் பழகி கொள்ள வேண்டும். எலியா தீர்க்கதரிசி இடத்தில் சொல்லி நாபோத்தின் அந்த திராட்சை தோட்டத்தை அவன் ஆகாப் எடுத்துக்கொண்டான், கீரை தோட்டத்தை மாற்றிவிட்டான் என்று சொல்லி அவனை எச்சரிக்கும்படியாய் தேவன் சொன்ன பொழுது எலியா கடந்து போகிறான். அருமை தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒரு காரியத்தை நாம் தேவ சத்தத்தை கேட்டு அவருக்கு சித்தமானதை செய்யணும். அவர் என்ன சொல்றாரோ சொல்லணும். அவர் என்ன செய்ய சொல்றாரோ செய்யணும். ஏன்னா அவர் சத்தத்தை நாம் கேட்காமல் அவர் சித்தத்தை செய்ய முடியாது. ஆகவே இந்த காலைவேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்பதை தேவ சித்தத்தின்படி அதை கவனமாய் நாம் கேட்க வேண்டும். தேவ சமூகத்திலே காத்திருந்து நம்ம கேட்கும் பொழுது தேவன் அப்படியே இறங்கி அதற்கு செவி கொடுத்து அதை செய்கிறார். ஆகவே நம்மளிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறது, என் சித்தத்தை செய்கிற எலியாக்கள் வேண்டும். அவர் சித்தத்தை செய்கிற எலியாக்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் இருப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீ என்னோடு எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.